1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை இணைந்து நாம் வாசிப்போம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு நல்ல வார்த்தை, தேவன் நமக்கு முன்பாக நல்ல நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரா. ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் வாஸ்தவம். 10ஆம் வசனத்தில் வாஸ்தவம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன். ஆண்டவர் நல்ல நாட்களை வைக்காம அந்த நல்ல விருப்பம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளோ முக்கியம் பாருங்க. கர்த்தர் நமக்கு நல்ல நாட்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்கிறார். என்னுடைய நாளை எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கேள்வி எல்லா வேதனருக்கும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த கேள்விக்கு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்ற ஒரு ஆசீர்வாதமான பதில். ஆண்டவர் சொல்றார், நல்ல நாட்களை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாரு? நல்ல நாட்கள். சிலர் பாருங்க, ஒருத்தரை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு யாராவது? நீங்க சொல்லியிருந்தா சொல்லுவாங்க. நான் உங்களை பார்த்து ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ நைஸ் டே. நான் கேட்குறேன், ஒருத்தர் உங்களை பார்த்து ஹாவ் அ குட் டே, நைஸ் டேன்றனால உங்களுக்கு டே நைஸ் ஆயிடுதா? அது ஒரு பழக்கம், ஒரு என்கரேஜிங்கான ஒரு வேர்டு. ஆனால் உங்களுடைய நாளை நல்லா ஆக்குறது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ திஸ் இஸ் த டே. அப்போ ஒரு நாளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்றாரு. ஒரு நாளை உண்டு பண்ணியிருப்பார்னா அந்த நாளில் நமக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களையும் கர்த்தர் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும் பாருங்க. இன்னைக்கு எப்படி இருக்க போதோ அப்படின்றது இல்லை. கர்த்தர் இந்த நாளை எனக்கு முன்பாக வைத்திருக்கிற நாளை நன்மை நாளை கர்த்தர் நிரப்பியிருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற இந்த நாள், எனக்கு வரப்போகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாளா இருக்குன்னா நன்மைகளினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாட்கள். ஏன் எனக்கு தெரியுதுன்னா, நான் அவர் மேல் அன்பு வச்சிருக்கிறேன், நான் அவரை நம்புறேன். கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, தீமையை கூட கர்த்தர் என்னவா மாத்துறாராம். அப்ப கவனிச்சு பாருங்க, ரோமர் 8:28 சொல்லியிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாய் எல்லாத்தையும் நன்மையா மாத்துறாராம். சில நேரம் சில பாதைகள் கடினமா இருக்கலாம், சில சூழ்நிலைகள் நம்மளை அதிகமா வேதனைப்படுத்தலாம். ஆனா சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக முடிக்கிற நல்ல நாட்களை கர்த்தர் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறார் என்று அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை அவர் பார்க்கிறாரு, என்னை அவர் நினைக்கிறாரு. இதெல்லாம் நாம் அறிந்திருப்போம்னா நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைக்கவும், நமக்கு வேண்டிய சீரமைப்பை, ரெஸ்டோரேஷனை உண்டாக்கி ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கக்கூடிய விதத்தில் நான் என்ன அவருடைய கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்னா, நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நல்ல நாட்களாக கர்த்தர் நமக்கு மாற்றுவார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து சில காரியங்களை, நல்ல நாட்கள் வருவதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வச்சிருக்கிற நல்ல நாட்களை ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியாம போகிறதுனுடைய காரணங்களை தான் இந்த வேத வசனங்கள் ரொம்ப அற்புதமா சொல்லுது. இல்லைன்னு சொல்லல, எல்லாமே ஆண்டவர் நல்லதாக்கி வைக்கிறார், நல்ல நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா
நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில நாட்கள் பொல்லாததாய் மாறுகிறதுக்கு காரணம் தேவன் அல்ல. நாம் செய்ய வேண்டியதை, தேவன் சொல்ற காரியங்களை செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய நேரத்தில் செய்யாமல் போகிறதுனாலே தேவன் வைத்திருக்கிற நன்மையை மிஸ் பண்ணிட்டு நான் என் வாழ்க்கையை கடந்து போகிறேன். பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யும் போது, கீழ்ப்படியாமை என்பது ஒரு பாவம். கர்த்தர் சொல்ற ஒரு காரியத்தை செய்யாம போகும்போது அது ஒரு பாவமாய் மாறுது. பாருங்க, பாவன்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப அற்புதமா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. என்னன்னா, மிஸ்ஸிங் த மார்க்கா, மிஸ்ஸிங் த கோல். பிசாசு எப்பொழுதுமே என்ன செய்ய விரும்புறான்னா, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல காரியங்களை நீங்க எப்படி மிஸ் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கான காரியத்தை நமக்குடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமா வேலை செய்யறான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வச்சிருக்கிற நல்ல நாட்களை நீ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற நல்ல நாட்களை ஒன்ன கூட என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணி. ஐயோ மிஸ் பண்ணிட்டனே, எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம், சே இன்னைக்கு போய் அதை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்றோமே. அந்த மாதிரி மிஸ் பண்ண வைக்கிறது எதுனா பாவம். தேவன் சொல்றத கேட்டு செய்வதற்கான அர்ப்பணிப்பு, அந்த நம்பிக்கை இல்லாத போது என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற நல்ல நாட்களை கர்த்தர் தவற விடல, நான் மிஸ் பண்றேன் என் வாழ்க்கையில. நல்லா கவனித்து பாருங்கள். பாருங்க, இங்கே எரேமியா கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையை ரொம்ப அற்புதமா சொல்ற. எரேமியா 33ஆம் அதிகாரம் வாங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம், இந்த 1 பேதுரு 3:10-12 வாசனம் பாருங்க. இது தாவீது சொல்ற வார்த்தை. 34ஆம் சங்கீதத்துல நீங்க 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா இது அப்படியே தாவீது அங்க சொல்றாரு. அதை தான் பேதுரு எடுத்து இங்க போடுறாரு. இப்ப கவனிச்சு பாருங்க, எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு 33ஆம் அதிகாரத்துல, நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இல்லாம, தேவனை ஆராதிப்பதில் உண்மையா இல்லாம, தேவனை விட்டு வேற தேவர்களை சேவிக்க அவர்கள் போய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தங்க வாழ்க்கையில மறந்து தேவன் கொடுத்த ஆலோசனைகளை உதறி தள்ளி போன போது அவர்கள் பாபிலோனுடைய ராஜாவின் மூலமா, நேபுகாத் நேச்சர் ராஜாவின் மூலமாய் சிறபிடிக்கப்பட்டு தேவன் நன்மையெல்லாம் இழந்து போகிறார்கள். ஆனா தேவன் அவர்கள் மேல மனம் இறங்கி அவர்களுக்கு மறுபடியும் நன்மை செய்வதற்காக தேவன் தீர்மானித்து எரேமியாவின் மூலமா வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் செய்யும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் அங்க பொருள்படுத்தி காட்டுறார். ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன ரெஸ்டோர் பண்றதுல தான் கர்த்தர் கவனம் வைக்கிறார். என்ன மறுபடியும் சீரமைப்பதில் கர்த்தர் கவனமா இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எப்பவுமே நம்மளை என்ன பண்ண விரும்புறாரு? சீரமைக்க, ரெஸ்டோர் பண்ண. லாஸ் பண்றேன், நான் நிறைய லூஸ் பண்றேன். நான் நிறைய விஷயம் பாருங்க, இந்த கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய டேட்டா லாஸ்ன்னு வரும். இந்த டேட்டாஸ்லாம் லாஸ் ஆனா ரெக்கவரின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது சொல்றாங்க, கிட்டத்தட்ட என்ன ஒரு 2 வருஷமோ 3 வருஷத்தினுடைய டேட்டாவை என்ன பண்ணலாமா, மறுபடியும் ரெக்கவர் பண்ணலாமா, மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணலாமா. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு கம்ப்யூட்டரே ஒரு மனுஷன் தொலைத்த டேட்டாவை ரெஸ்டோர் பண்றதுக்கு இத்தனை நாட்கள், இத்தனை வருஷத்தினுடைய டேட்டாவை கொண்டு வர முடியும்னா, நான் சொல்றேன், நான் இழந்ததை எனக்கு ரெஸ்டோர் பண்ண என் ஆண்டவர் நிச்சயமாய் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கை வச்சு, நான் இழந்ததை ரெஸ்டோர் பண்ண கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இந்த 7 மாதம் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்களா? ஆனா இந்த 8வது மாதத்துல கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனங்கள் நான் தியானித்த போது என் உள்ளம் களி கூர்ந்தது. ஆண்டவர் சொன்னார், இப்படி என் பிள்ளைகளுக்கு போய் சொல். சில நேரம் நிறைய வாழ்க்கையில மிஸ் பண்றோம். ஆண்டவர் சொல்ற, ஆனா இனி என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற நல்ல நாட்களை நான் மிஸ் பண்ணாதபடிக்கு வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அதை பாருங்க, அதை தான் இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லி அவங்கள ரெஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய விதத்துல தேவன் சொல்லும் போது எரேமியா 33ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா, இதோ நாட்கள் வரும். ஆண்டவர் என்ன விரும்புறாரு? என் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நல்ல காரியமான ஆக்குவதில் தான் கவனமா இருக்கிறேன். ஒருவேளை நமக்கு இருக்கிற வேலையை குறித்து நொந்து கொள்ளலாம், நமக்கு இருக்கிற வாழ்க்கையை குறித்து நொந்து கொள்ளலாம், நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் நொந்து கொள்ளலாம், சில காரியங்களை குறித்து நாம் நொந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, இதோ நாட்கள் வருகிறது. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்ல, இதோ என்ன வருதா? நல்ல நாட்கள். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமே. கையை உயர்த்தி சொல்லுங்க, இதோ கர்த்தர் எனக்கு நல்ல நாட்களை வர பண்ணுகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இதோ கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரு? தீமையெல்லாம் நன்மையா மாற்றுவார், தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றுவார், பலவீனத்தெல்லாம் பலவானாக மாற்றுவார். எல்லாவற்றையும் மாற்றுகிற நல்ல நாட்கள் இதோ வருகிறது. இந்த விஷயத்தை கர்த்தரை தவிர வேற யாரும் செய்ய முடியாதுங்க. கையில் இருக்கிற பணத்தை வச்சு நாட்களை நல்லா ஆக்கிட முடியுமா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆஸ்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில நமக்கு வர வேண்டிய நாட்கள் நல்ல நாளா ஆக்கிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் ஒருவர் தான் நாளையும் நேரத்தையும் வருஷத்தையும் சமயத்தையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் சொல்றாரு, இதோ நல்ல நாட்கள் வருகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன வருது? நல்ல நாட்கள் வருகிறது. அந்த நல்ல நாட்கள் வரும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நல்லா ஆகிற நல்ல நாட்கள் வருகிறது. கையை வைத்து சொல்லுங்க, நான் இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நல்லா ஆகிற நல்ல நாட்களை கர்த்தர் கொண்டு வர்றார். என்ன நடக்கலையே, இன்னும் ஆகலையே? இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் இதோ எனக்கு முன்பாக நல்ல நாட்கள் அங்க சொல்றாரு பாருங்க, இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். நல்லா என்ன சொல்ற பாருங்க, நான் என் பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன், ரெஸ்டோர் பண்ணுவேன், இழந்த நம்பிக்கையை மறுபடியும் நான் புதுப்பிப்பேன், எங்கெங்கெல்லாம் நான் விழுந்தனோ அங்கெல்லாம் மறுபடியும் என்னை கர்த்தர் தூக்கி நிக்க வைப்பார் என்கிற வார்த்தை இந்த ஜனங்களுக்கு நேராக கர்த்தர் சொல்றாரு பாருங்க. மிஸ் பண்ண ஜனங்களுக்கு நேராக, தேவனுடைய நன்மையை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நேராக கர்த்தர் இந்த வார்த்தை எரேமியாவின் மூலமா சொல்றார். நான் சொல்றேன், அதே வார்த்தை தான் இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு நேராக சொல்றார். எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேனோ கர்த்தர் சொல்றார், இனி வர நாட்கள் மிஸ் பண்ற நாட்கள் இல்ல, அதை அனுபவிக்கிற நாட்கள். கையை வைத்து சொல்லுங்க, இனி வருகிற நாட்கள் மிஸ் பண்றது இல்ல, அது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற நாட்கள். அப்ப எப்படி அனுபவிக்கிறது? இந்த நல்ல நாட்களை கர்த்தர் சொல்ல, இதோ நல்ல நாட்கள் வருகிறதே. அந்த நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, இழந்ததெல்லாம் நான் திருப்பி கொள்ள போறேன், இழந்த சந்தோஷத்தெல்லாம் மறுபடியும் சந்தோஷமாக்கக்கூடிய நேரத்தை கர்த்தர் எனக்கு கொண்டு பண்றாரு. இதோ நாட்கள் வருகிறது. அப்படின்னா இந்த நல்ல நாட்கள் வருகிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம செய்வது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மறுபடியும் நீங்க 1 பேதுருவில் நீங்க கவனிச்சீங்கன்னா, நல்ல நாட்களை அனுபவிக்க கர்த்தர் சொல்ற முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, begins with living in the fear of God and trusting His lordship. இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த நல்ல நாட்கள் கர்த்தருக்கு பயந்து என்ன வாழ்கிற ஒரு நிலையும், கர்த்தருடைய கர்த்தத்துவத்தை நம்பி வாழ்ற ஒரு நிலை இருக்கு பாருங்க. அது என்னத்தை ஆரம்பிக்கும்னா, நல்ல நாட்களை நமக்கு ஆரம்பிச்சு விடும். நல்ல நீங்கள் கர்த்தருக்கு பயந்துனா கர்த்தருடைய வழியில் நடக்க, ஆண்டவரை மதித்து வாழ்கிற ஒரு நிலை ஒரு மனுஷனுக்கு வரும்போது, அந்த மனுஷன் கண்டிப்பா கர்த்தர் தன்னை ஆளுகிறான் என்பதை நம்புகிற ஒரு மனுஷன். நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் என்ன ஆள்றாரு என்ற ஒரு மனுஷனுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லைனா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த உணர்வே அவனுக்கு இஷ்டம் போல கண்டபடி வாழ்ற ஒரு மனுஷனா இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரா. பிரசங்கி ரொம்ப அருமையா சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கவனிச்சீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது.
அதை சொல்லிட்டு நீங்க கவனிச்சு பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் அங்க 11ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றாரு. ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து அவர் சொல்லும் போது சொல்றாரு. 11ஆம் வசனம் பாருங்க, பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் காரியத்தை மனுஷன் கண்டுபிடியா. நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆதி முதல் அந்த வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை மனுஷனால கண்டுபிடிக்க முடியல. எப்படிப்பட்ட தேவன் உங்களை ஆளுகிறார், எப்படிப்பட்ட தேவனுடைய ஆளுகைக்குள்ள அவரை நம்பி அவருக்கு பயந்து வாழ்றனா, ஆதி முதல் அந்த முறைக்கும், அப்படின்னா என்னுடைய துவக்கத்திலிருந்து என்னுடைய முடிவு வரைக்கும் என்னுடைய எல்லா காலகட்டத்தையும் அவர் கையில் வைத்திருக்கிறார். அந்த தேவன் எனக்கு அரசாளுகிற ஒரு ராஜாவாக, அவருக்கு நான் பயந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளையா நான் இருப்பேனா? கர்த்தர் சொல்றார், நிச்சயமா நல்ல நாட்கள் எனக்கு இதோ எனக்கு முன்பாக கர்த்தர் நல்ல நாட்களை வச்சிருக்கிறார். அவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. என்ன நம்புறேன்? என் தேவன் யாரு, என் தேவன் எப்படிப்பட்டவர், என் தேவன் எனக்கான எதிர்காலத்தை எப்படிப்பட்ட விதத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறார், எனக்காக கொடுத்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள், இதெல்லாவற்றையும் எண்ணி நான் கர்த்தருடைய அந்த கர்த்தத்துவம், அந்த லார்ட்ஷிப்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரும்போது நான் சொல்றேன், நம்மளை அரசாளுகிற தேவன் நம்முடைய நாட்களை நல்லதாக மாற்ற அவர் வல்லவரார். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே நீர் என்னை அரசாளும். கையை வாழ்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் என் சரீரத்தை, என் மனதை, என் இருதயத்தை நீர் அரசாளும். ஆண்டவரே நீர் என்ன அரசாளுகிறீர் என்பதை நான் நம்புறேன். லார்ட், ஐ am under your lordship and I trust your lordship. உம்முடைய அரசாலும் அந்த நிலையை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன், நம்புறேன். அதனால ஆண்டவரே நான் எங்க போனாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்கிற உணர்வோட நான் வாழ்றேன். யோசேப்பு கிட்ட இருந்துச்சு பாருங்க, கர்த்தர் அவனை பார்க்கிறார், அந்த அரசால, அந்த கர்த்தருடைய அரசாலும் அந்த ஆளுகைக்குள்ள அவன் இருக்கிறான், கர்த்தருடைய லார்ட்ஷிப்குள்ள அவன் இருக்கிறான் என்பதை அறிந்ததுனால அவன் சொல்லுகிறான், என் தேவனுக்கு முன்பாக இந்த பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி போத்திபாருடைய மனைவி அவனை வஞ்சித்து அசுத்தமான காரியத்துக்கு அவனை வஞ்சித்து இழுத்த போது அந்த சோதனையில அந்த அசுத்தத்தை அவன் விட்டு அங்கிருந்து ஓடி போகிறான். எதனால? அவன் மேல் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதை, கர்த்தத்துவத்தை அவன் தன் வாழ்க்கையில் நம்பினதினால கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். சில தீமைகளை விட்டு ஓடணும், சில தகாத காரியங்களை விட்டு ஓடணும். ஏன் ஓடுறனா? அது என்ன கர்த்தர் வச்சிருக்க லக்க மிஸ் பண்ண, அந்த பாவம் எனக்கு தேவன் வைத்திருக்கிற கோலையும் கர்த்தர் வச்சிருக்கிற மார்க்க என் வாழ்க்கையில மிஸ் பண்ணுதே. அதனால சில காரியங்களை விட்டு விலகுவது கர்த்தர் நம்மை ஆளுகிறார் என்பதை நமக்கு காட்டுகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை அரசாண்டார். ஒரு மனுஷனை கர்த்தர் அரசாளுகிறார் என்று அந்த மனுஷன் நம்புவானா, அந்த மனுஷன் எவ்வளவு குழியில இருந்தா கூட அவனை தூக்கி உயர்வுக்கு கொண்டு வர வைக்க அவர் வல்லவராக இருப்பார். யோசேப்புக்கு செஞ்சாரே. யோசேப்பு ஒன்றும் அடிமையா போன பிறகு கர்த்தர் ஆள்றார் நம்பல. அவனுக்கு கர்த்தர் என்னைக்கு அவனுக்கு சொப்பனத்துல கர்த்தர் சொன்னாரோ, அவன் வார்த்தையை கொடுத்த அன்னைக்கே பிடிச்சிட்டான். அவனுக்கு தெரியுது, எனக்கு முன்பாக நல்ல நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். குழியில் இருக்கும் போதும் நினைச்சிருப்பான், கர்த்தர் எனக்கு நல்ல நாட்களை வச்சிருக்கிறார். அடிமையா விற்கப்பட்ட போதும் நினைச்சிருப்பான், கர்த்தர் எனக்கு நல்ல நாட்களை வச்சிருக்கிறார். போத்திபார் மனைவி வீணான குற்றச்சாட்டுகளை போட்ட போதும் அவன் நினைக்கிறான், இல்ல இல்ல என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் எனக்கு முன்பாக கர்த்தர் நல்ல நாட்களை வச்சிருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போடப்பட்ட போதும் நினைக்கிறான், இல்ல இல்ல எனக்கு நல்ல நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் நினைத்தபடியே கர்த்தர் அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியா மாத்தினார். இது அவனுடைய சாமர்த்தியத்தில் நடக்கல, அவன் நம்பின கர்த்தத்துவம். அவன் மேல கர்த்தர் தம்முடைய ஆளுகையை வச்சிருக்கிறாரு. த லார்ட்ஷிப்,
அந்த கர்த்தருடைய ஆளுகை அவன் மேலே இருக்குதான் நம்பணும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களா, உங்களை குழியில் தள்ளணும்னு நினைக்கிறாங்களா, நீங்கள் எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே போனாலும் ஒன்று மாத்திரம் நினைங்க, எனக்கு முன்பாக கர்த்தர் நல்ல நாட்களை, நான் கர்த்தருடைய அந்த ஆளுகைக்குள்ளே, அந்த கர்த்தத்துவத்துக்குள்ளே நான் ஆளப்படுகிறேன், அதை நான் நம்புகிறேன். ரெண்டாவது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று அங்கே சொல்றாரு. ரெண்டாவது நல்ல நாட்களை காணணும்னா இங்கே நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 சொல்லியிருக்கிறது, நல்ல நாட்களை, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நல்ல கவனிங்க, எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க சொல்றாரு. இந்த நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன், விரும்பி இருக்கிறவன் என்ன சொல்றாரு, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. இந்த வசனத்துல ஒரு காரியம் நமக்கு நல்லா விளங்குது. என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஸ்பீச், நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாயின் வார்த்தைய ஒரு மனுஷன் கவனம் செலுத்தலைன்னா அவனுக்கு முன்பாக வச்சிருக்கிற நல்ல நாட்கள் அந்த வாயை திறந்து பேசியே கெடுப்பான். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வாயை திறந்து என்ன பேசுறோம், யோசேப்பு என்ன பேசியிருப்பான்னு யோசித்து பாருங்க. எத்தனை வேதனையான சூழ்நிலைகள், அந்த வேதனையான சூழ்நிலை அவன் என்ன பேசினா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவனுக்கு தெரியுது, இல்லை என் கதிர் ஓங்கி நிமிர்ந்து நிற்கும் என்று சொன்ன என் ஆண்டவர் பொய் உரையாத தேவன், அவர் உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வாயத்திலிருந்து தான் சொல்லணும். நமக்கு நடக்கிற எல்லா என்ன சூழ்நிலைகளுக்குள்ள தீமையை போல இருக்கலாம், ஆனா வாயத்திலிருந்து சொல்றேன், இல்லை கர்த்தரோ உண்மை உள்ளவர், இந்த தீமையை கூட எனக்கு அவர் நன்மையாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று. நல்ல நாட்கள் எப்படி வருது, கர்த்தர் சொல்ற, உன் வாயை பொல்லாப்புக்கும் என்ன கபடுக்கும் என்ன பண்ணணுமா விளக்கி காக்கணுன்ற. இந்த வாயை காக்கிற வேலையை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? என்கிட்ட தான் இருக்கு. இந்த வாய் யார்கிட்டக்குது? அவங்க வாய் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த வாய் பண்ற வேலை இருக்கு பாருங்க, எல்லா வேலையும் பண்ணும். சிலருக்கு பேர்லாம் வைப்பாங்க, நாதர் அப்படின்னு பேர் வைப்பாங்க, என்னென்ன பேர்லாம். காரணம் என்னன்னா, இந்த வாயை பொல்லாப்புக்கும் கபடுக்கும் விளக்குற ஒரு வேலையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளாத போது என்ன மறந்துடும்னா, இந்த வாய் தான் எனக்கு எல்லா கனிகளையும் பிறப்பிக்குது. வேதம் சொல்லுகிறது, உதட்டின் கனி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை எனக்கு கனியாய் மாறுது. இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. பொல்லாப்ப பேசுறேன்னா, கபடுக்கு என் வாழ்க்கையை, என் வாயை விளக்கி காக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றார், அப்படி செய்தா கர்த்தர் எல்லா நன்மைக்கும் நம்மளை பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்ற. ஒரு சில வசனங்களை அதுக்கு காட்டுறோம் பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க, சொல்லியிருக்கு, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஜீவன் நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. ஆனா ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இந்த வாயின் வார்த்தைகள்ல எப்படிப்பட்ட விளைவுகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானதுன்றாரு. அங்க நீதிமொழி 18:21 சொல்றாரு, என்ன, நாவின் அதிகாரத்துல ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறாரா. அதுதான் சொல்றாரு, இந்த வாயிலிருந்து ஜீவனும் வரும், மரணமும் பிறப்பிக்க முடியும். அதனால கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா, உன் வாயை காக்கிறதுக்கான வேலையை நீ செய்யணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாயை நான் உம்முடைய வசனத்தினால காக்கணும். சொல்லுங்க, வாயத்திலிருந்து இந்த வசனத்தை வச்சு நான் என்ன பண்றேன், என் வாயை, இந்த வாயை காக்கிறதுக்கு வேற எதுவுமே உபயோகமா, இந்த வசனம் தான் உபயோகமாகும். வேற எதை வச்சு காப்பீங்க? பேஸ்ட் போட்டு ஒட்டிப்பீங்களா, இல்லை டேப் போட்டு ஒட்டிக்கலாமா? சிலர்லாம் மௌனம் வருதுன்னுவாங்க.
எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், எங்கள் அம்மாவுடைய அப்பா சில நேரம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னா, இப்போ தான் நான் மாஸ்க்கெல்லாம் போட்டு பார்க்குறோம், அந்த காலத்தில் அவர் மாஸ்க் போட்டுக்கிட்டு போய் மேலே போய் உட்காந்துருவார் அமைதியாக. யார் இது பேசினாங்க அப்படியே அமைதியாக இருப்பார். ஒரு வாரம் தாங்கும், அதுக்கப்புறம் பிச்சுக்கும் வாய். நான் சொல்ல புரியுதா? அதெல்லாம் போட்டு அடக்க முடியாது. நம்முடைய வாயை காக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த வசனம் இருக்கு பாருங்க, அது நமக்கு சொல்லும் இந்த வாயிலிருந்து ஜீவனும் வரும், மரணமும் பிறப்பிக்கிற இந்த நாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்றத கர்த்தர் உணர்த்தும் போது, நான் பேசும்போது எனக்கு தெரியும், காதில் கேட்கணும், ஐயோ நான் ஜீவனை பேசலையே, மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுறேனே, வாழ்வதற்கான வார்த்தையை பேச, நல்ல நாட்களை காண்பதற்கான வார்த்தைகளை பேசலையே. என்ன வார்த்தைகளை பேசுறோம் கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு உதாரணம் நான் வாசித்தேன், ஒரு கதையை வாசித்தேன். சாக்ரட்டிஸ் கிட்ட போனான் அப்படின்னா, அந்த நாட்களில் கிரேக்கரில் பிலாசபர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஒரு பிலாசபர்கிட்ட போய், பிலாசபரே தொணன்னு பேசுகிறவன், ஒரு 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 பாயிண்டை கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டு உலகத்தையே சுற்றி வருவார் ஒரு பிலாசபர். அவங்கிட்ட போயிட்டு ஒருத்தன் போனானா, அவன் கேட்டானா, என்ன அந்த பிலாசபர்கிட்ட போய் சொன்னானா, நான் எப்படி பேசணும், என் வாயிலிருந்து நிறைய தீமையான வார்த்தை வருது, இதெல்லாம் அடக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அளந்து பேசணும் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொன்னானா. சொன்னவன் போய் அந்த பிலாசபர்கிட்ட தொண பேசியிருக்கிறான் பாருங்க. பேசினவனே சொன்னாராம், உனக்கு நீ கேட்டதுக்கு நான் உதவி செய்யணும்னா எனக்கு நீ 2 மடங்கான ஃபீஸை கொடுக்கணும்னாரான். ஏன் சார், எதுக்கு 2 மடங்கான ஃபீஸ் கொடுக்கணும்னா, அவன் சொன்னார், 2 சயின்ஸை நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒன்று, வாயை அடக்கிற ஒரு சயின்ஸை செய்யணும், அதுக்கப்புறம் வாயை அடக்கிட்ட பிறகு உனக்கு என்ன வார்த்தைகளை அளந்து பேசணுன்ற சயின்ஸை நான் செய்யணும். அப்போ சொன்னாராம், 2வது கூட செஞ்சிடலாம், ஆனால் முதல்ல இருக்கு பாரு, அதை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம், வாயை அடக்கிறது ரொம்ப, ஏன்னா வந்ததுன்னு தொண என்ன பண்ணிட்டு இருக்கிற பேசிக்கிட்டே, அதனால உனக்கு டபுள் சார்ஜ் போட்டால் தான் வாய் என்னவாகும், அடங்கனாராம். நான் சொல்கிறேன், சில வாய்க்கு டபுள் இல்லை ட்ரிபிள் சார்ஜ், நீங்கள் 100 மடங்கு 1000 மடங்கு போட்டாக்கிறோம், சில வாய்க்கு என்ன ஆக மாட்டுது, அடங்க மாட்டுதே. எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை அடிபட்டாலும் மறுபடியும் வாயை திறந்து எல்லா கபடியும் எல்லா பொல்லாப்பையும் தான் அந்த வாயால் பேசுகிறேன். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, எனக்கு முன்பாக ஏதோ நாட்கள் வருகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு முன்பாக கொண்டு வருகிற நல்ல நாட்களுக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை நான் பேசணும். கபடுக்கு விளக்கணும், பொல்லாப்புக்கு விளக்கணும், விளக்கி காக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நல்ல நாட்களை நீங்களும் நானும் காண கர்த்தர் உதவி செய்கிறோம். 3வது பாருங்க, அங்க 3வது காரியமா கர்த்தர் சொல்றாரு, நல்ல நாட்களை காண ஆண்டவர் சொல்றாரு, seek peace and perceive it, experiencing peace and perceiving it. 11ஆம் வசனம் வாசிப்போமா? அங்க சொல்லியிருக்கு பாருங்க, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நல்லா நீங்க சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்படின்னா சமாதானத்தை விரும்புறவனா நான் இருக்கும்போது 3 காரியம் நடக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. சமாதானத்தை உண்டாகும் போது, சமாதானத்தை தேடுறவனா இருந்தனா நான் செய்யற 3 காரியம் என்னன்னா, எனக்குள்ள ஃபர்ஸ்ட் சமாதானமா இருப்பதுக்கு நான் நாடுறேன். 2வது, என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களோட நெய்பர்ஸோட நான் சமாதானமா இருக்க நாடுகிறேன். 3வது, இந்த உலகத்துல சமாதானமா வாழ்றேன். இந்த 3 வேலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள செய்யறாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமாதானத்தை கொடுப்பதுக்கு தேவன் எனக்குள்ள ஒரு சமாதானம், என்னை சுத்தி இருக்கிறவர்களோட ஒரு சமாதானம், நான் வாழ்ற இந்த உலகத்துல சமாதானமா வாழ்வதுக்கு இயேசுநாதர் எப்படி கிருபையினால விசுவாசத்தை கொண்டு எனக்கு அவருடைய சமாதானத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்றேன் பாருங்க. இதுதான் இங்க பேதுரு சொல்ற, அந்த சமாதானத்தை நீ நாடு, அதை தேடு. சமாதானம் சும்மா ஆட்டோமேட்டிக்கா பறந்து வந்துடாது, அதற்கான வேலைகளை நம்மளை கொண்டு கர்த்தர் செய்வார். மலை பிரசங்கத்தில் இயேசுநாதர் சொல்றார் பாருங்க, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், பாக்கியவான். சொல்லுங்க வாயத்திலிருந்து, சமாதானத்தை
உண்டு பண்றோம். அப்படின்னா சமாதானத்துக்கான காரியத்தை செய்யற ஒரு மனுஷனா நான் மாறணும் பாருங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தத்துவத்தை நம்பணும், கர்த்தருக்கு பயப்படுறேன், அது மூலமா இதோ நாட்களை கர்த்தர் நல்ல நாட்களை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, என் வாயை அடக்கிறதின் மூலமா, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கவனிக்கிறதின் மூலமா எனக்கு முன்பாக இருக்கிற நல்ல நாட்களை நான் மிஸ் பண்ணல. மூணாவது சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை தேடுறேன். எப்படி எனக்குள்ள சமாதானமா வாழ? அதுக்கு தேவனுடைய கர்த்தத்துவத்துக்குள்ள இருக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளை கவனம் செலுத்துறேன், அது எனக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுது, என் அயலானோட சமாதானத்தை உண்டு பண்ணுது, நான் வாழ்ற உலகத்தில் சமாதானமா வாழ்றேன். இவ்வளவு அற்புதமான வேலையும் கர்த்தர் நமக்குள்ள இருந்து அங்க செய்யறாரு பாருங்க. அங்க சொல்ற ரோமர் 12:8 கவனிச்சீங்கன்னா, கூடுமானால் யாவரோடும் எப்படி இருங்கள், சமாதானமா இருங்க. அது என்ன காட்டுது? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இந்த உலகத்துல சமாதானமா இருக்க நாடி நான் வாழ்கிறதுனாலே கர்த்தர் என்ன இந்த நல்ல நாட்களை காண கர்த்தர் எனக்கு உதவி செய்யறார். நாலாவது, 1 பேதுரு 3:9 சொல்றாரு, இந்த நல்ல நாட்களை காணணும்னா கர்த்தர் சொல்றாரு என்ன உணர்வு இருக்கணும்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆகவே நான் பிறரை ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறேன்ற உணர்வு இருக்கணும்னா நல்ல நாட்கள் கண்டிப்பா வரும். நல்லா கவனிச்சுப்பா. 9 வாசிப்போமா? தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, ஆகவே நான் பிறரை ஆசீர்வதிப்பதுக்காகவே இருக்கிறேன் என்று எண்ணி வாழ்ற ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நல்லா ஆக்குவார். இன்னைக்கு அந்த எண்ணம் தான் வரமாட்டுது பார்த்தீங்களா? நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த நாளில் நமக்கு இருக்கிற துன்பம், நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற காரியம், கர்த்தர் சொல்ல இல்லை இல்லை, நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? எத்தனை பேர் தெரியும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஒரே ஒரு நம்பிக்கை தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா சாபத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறாரா? கர்த்தர் கிறிஸ்துவின் மூலமா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். என்னன்னா அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதான் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அறிந்து தீமைக்கு தீமை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, உதாசீனத்துக்கு உதாசீனமாய் பேசுறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. நமக்கு நிறைய பேர் தீமை செய்யலாம், நிறைய பேர் நம்மளை உதாசனம் பண்ணலாம், ஆனா அவர்களை நீங்க மனதார வாயத்திறந்து என்ன செய்யணும்? ஆண்டவரே, தீமை பேசுறாங்க, தீமை செய்யறாங்க, செய்யட்டும் ஆண்டவரே, அவங்க தெரியாம செய்யறாங்க, ஆனா நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஆண்டவர் அப்படிதான் ஜெபம் பண்ண நம்ம கத்து கொடுத்துருக்காரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் சத்துருக்களை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு? சிநேகிக்கணும்ன்றாரு. உன் சத்துரு தாகமா இருந்தா அவனுக்கு என்ன கொடு? தண்ணியை கொடு, அவனுக்கு உதவி செய். நீங்க யோசிக்கலாம், இப்படி ஒன்று செஞ்சு எனக்கு ஒரு நல்ல நாள் வேணாம், வானவே வேணாம் பாஸ்டர். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இப்படி செய்யறவனுக்கு நல்ல ஏதோ நாட்கள் வருகிறது. அந்த நாட்கள் எப்படி இருக்கும்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுகிற நாட்களை நான் அனுபவிக்கிறேன். கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல கர்த்தத்துவத்தை நம்புறேன், ஆகவே கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன். ரெண்டாவது, என் வாயை விளக்குறேன், தீமைக்கும் பொல்லாப்புக்கும் கபடுக்கும் என் வாயை விளக்குறேன், பொல்லாப்பை விட்டு சமாதானத்தை தேடுறேன். மூணாவது, அதில் நான் வாழணும்னு விரும்புகிறேன். நாலாவது சொல்கிறேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பாருங்க, நேற்று ஒரு தாயாரை பார்த்தோம் பாருங்க, பார்த்து அவங்களோட பேசிட்டு அவங்களுடைய கஷ்டங்களை சொன்னாங்க. ரொம்ப வேதனை தான், கேட்கும்போது எனக்கே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அந்த தாயிட்ட நான் வரும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒன்று சொன்னார். சொல்லு அந்த தாயின் இடத்துல சொன்னேன், நீங்கள் பல வேதனைகளை சரியத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், அது வேதனை தான். ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஜீவனோட வச்சிருக்கிறாரே. எதுக்கு தெரியுமா? நீங்கள் பிறரை ஆசீர்வதிப்பதுக்காகவே கர்த்தர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாருமான்னு சொன்னேன். உங்க ஜெபத்தின் மூலமா உங்க சந்ததியை ஆசீர்வதிங்க, உங்க
கூட இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதி. இதற்காகவே கர்த்தர் உங்களை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறாரு என்பதை எண்ணி நீங்க ஆசீர்வதிங்கன்னு நான் சொன்னேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அறிந்தாதான் வாயை திறந்து நான் ஆசீர்வதிக்க முடியும். நான் என்னையே ஒரு பலவீனமான ஒரு சாபமான ஒரு பாத்திரமா பார்த்தன வாயிலிருந்து ஆசீர்வாதமா வரும். எல்லா தூஷிக்கிற வார்த்தை தான் வாயில வரும், மறுதளிக்கிற வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை. ஆனா கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள என்னை ஆண்டவர் வச்சிருக்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அழிவில்லாத வசனமாகிய இந்த வசனத்தின் வித்தினால கர்த்தர் என்னை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார் என்கிறது எனக்கு தெரியும்னா நான் சொல்றேன், நிச்சயமா வாயை திறந்து பிறரை ஆசீர்வதிப்பேன். ஒன்றும் கொடுக்க முடியலனா கூட உங்க வாயை திறந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லலாம். நீங்க ஜெபிக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி ஒருத்தருக்காக ஜெபம் பண்றீங்க பாருங்க, எத்தனை பேர் தெரியும் அது பெரிய ஆசீர்வாதம்னு? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து நீ என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். கையை வாய்த்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆகவே பிறரை ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க வாய்த்த, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆகவே பிறரை நான் என்ன செய்கிறேன்? இப்படி செய்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் நாட்களை நல்லதாக்குவாரா, ஆக்க மாட்டாரா? கடைசி ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. 5வது ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் நிச்சயமா நல்ல நாட்களை காண்பான். கடைசி வசனம் சொல்லுது பாருங்க, 12ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவி அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதா. நல்லா கவனித்து பாருங்க, கவனமாய் இருக்கின்றார். நீதிமான அவன் வேண்டுதல, அவன் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. ஏன் அந்த நீதிமான் ஜெபம் கேட்கப்படும்? அந்த நீதிமானுக்கு நல்ல நாட்களை கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். யோசேப்பு ஒரு நீதிமானா வாழ்ந்தான் பாருங்க. எத்தனையோ அசுத்தமான காரியங்கள், பொல்லாப்ப செய்யக்கூடிய ஒரு நேரம் இருந்த போது, வாயை திறந்து தூஷணமாய் பேசக்கூடிய ஒரு தருணம் இருந்த போதும் ஒரு நீதிமானாய் தன்னை காத்து, நான் இல்லை கர்த்தருடைய கர்த்தத்துவம் என் மேல இருக்கு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தான் நான் பேசுவேன், சமாதானத்தை தான் நாடப்போகிறேன் என்பதை அறிந்த இந்த நீதிமான், அவனுக்கு தெரியும் என் வேண்டுதலை கர்த்தர் நிச்சயமா கேட்பார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வேண்டுதலை கர்த்தர் நிச்சயமா கேட்பார்? நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிக பெரிய பலனை நமக்கு அளிக்கும். கையை வைத்து சொல்லுங்க, நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பலன் அளிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு பலன் அளிக்கிறார்? ஏன்னா என்னுடைய ஜெபத்துக்கு நேராக கர்த்தருடைய செவிகள் எப்படி இருக்கான்? திறந்து இருக்கிறது. அவருடைய கண்கள் என் மேல நோக்கமா இருக்கு. ஒரு நீதிமான் துன்பப்படுறானா, ஒரு நீதிமான் கஷ்டப்படுறானா, நான் சொல்றேன் யார் பார்க்கறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன பார்க்க சும்மா விட மாட்டார். அதுதான் அந்த வசனத்தின் முடிவில் சொல்லியிருக்கு பாருங்க. நீதிமான துன்பப்படுத்துற ஒரு நேரம் இருக்குன்னா கர்த்தர் பார்க்கிறாரு. அது சொல்றாரு பாருங்க, அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கவனமாய் கேட்கிறாராம். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம், இந்த நீதிமானுக்கு விரோதமா தீமை செய்யணும் அல்லது பொல்லாப்பு செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு என்பதை அறிந்து வாயை திறந்து கண்டதை பேசாதீங்க, நான் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து ஆசீர்வதிங்க. கோபம் வரும். இந்த மாதம் உங்களுக்கு பாருங்க, இந்த நாட்கள் இப்போ முடிஞ்சு போனோன்னு நிறைய பேர் உங்களை வெறுப்பேற்றத்துக்குன்னே இருப்பாங்க, வருவாங்க. ஆனாலும் நீங்க என்ன நினைக்கணும்? இல்லை ஆண்டவரே, தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாமல் நான் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து. யோசேப்பு நினைச்சிருந்தா எவ்வளவு பேசியிருக்கலாங்க. அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? அவனுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தாரு. என்ன வாய்ப்புனா, சகோதரர்கள்லாம் கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி நிறுத்தினார். என்ன மாதிரி பேசிரு, நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுக்கலாம்ல.
என்ன சொல்றோம் நம்ம? எனக்கு வாய்ப்பு கிடைக்காமல போயிடும், உன்னை நாக்கு புடுங்குற மாதிரி. அதனால தான் அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. நான் சொல்றது புரியுதா? அப்படிலாம் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்க மாட்டார். எந்த மனுஷனுக்கு அந்த எண்ணம் வராதுன்னா, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே பிறர் ஆசீர்வதிக்க தான் இருக்கிறேன். யோசேப்பு என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுடைய வேதனையை பார்த்து அந்த சகோதரர்கள் கலங்கி இருக்கிறானுங்க. அவன் சொல்றான், நான் தான் யோசேப்பு சகோதரன். சொன்ன உடனே அவனுக்குள்ள என்ன மாதிரி திகில் உண்டாயிடுச்சுன்ற அவனுடைய அந்த 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 தருணம் எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தீமை செஞ்சவன் முன்பாக ஒருத்தன் உங்களுக்கு ஒரு தீமை செஞ்சு உங்களை கர்த்தர் மேன்மையா வச்சு அவனுக்கு முன்பாக போய் கர்த்தர் உங்களை நிற்க வைக்கிறாருன்னா, அவன் உங்க உதவியை நாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குன்னா அவன் என்ன பயத்தில் இருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர்களை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, இது கர்த்தரால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிற ஒருத்தனால தான் செய்ய முடியும். கர்த்தர் இதோ எனக்கு முன்பாக நல்ல நாட்களை வச்சிருக்கிறார் என்று அறிந்திருக்கிற ஒரு நீதிமான் தான் இதை செய்ய முடியும். யோசேப்பு ஒரு நீதிமான், தன் சகோதரர்களை அணைத்து கொண்டு சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனா கர்த்தரோ இதை நன்மையாக மாற்றினார். நான் சொல்றேன், இதுதான் நீதிமானுடைய உள்ளம். இன்னைக்கு இந்த நாட்கள் நீங்க என்ன அனுபவிப்பீங்கன்னா, யோசேப்பு அனுபவித்த நன்மையை போல நிறைய தீமை நடந்துச்சு, ஆனா யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி அப்பர் ஹேண்ட்ல வச்ச அது போல நல்ல நாட்களை காணும் போது நம்மளெல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைக்கிற நாட்களில் அநேகருக்கு நீங்க நன்மை செய்யவும், அநேகர் ஆசீர்வதிக்கவும், அநேகருக்கு முன்பாக ஒரு நீதிமானாய் நீங்க வாழ கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த 5 காரியம் ரொம்ப முக்கியமானது. நல்ல நாட்களை காண கர்த்தர் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த நாட்கள் என்ன? நான் உனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற நல்ல நாட்கள். அந்த நல்ல நாட்களை நான் காண நான் கர்த்தருடைய கர்த்தத்துவத்தில் இருக்கணும், அதை நம்பணும், கர்த்தருக்கு பயப்படுறவனா இருக்கணும், என் வாயை பொல்லாப்புக்கும் கபடுக்கும் விளக்கணும், சமாதானத்தை நாடுறவனா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து நான் பிறரை ஆசீர்வதிக்கணும். நீதிமானா இருக்கிற என் மேல கர்த்தர் அவர் பார்வை வச்சிருக்கிறார். என் விண்ணப்பத்துக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறாரு. யார் பார்க்கிறா? எனக்கு யார் உதவி செய்ய இருக்கா? நான் சொல்றேன், உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொன்னார் பாருங்க, நல்ல நாட்களை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார் பாருங்க, அவர் பார்க்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்? என்ன பார்க்கறதுக்கு யார் இருக்கா? என்னை யாருமே பார்க்க வரல, எனக்கு யாருமே உதவி செய்யல, என்னை யாருமே இந்த காரியத்தில் விசாரிக்கல. நான் சொல்றேன், நீங்க ஒரு நீதிமானா இருக்கிறதுனால உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே என்று ஒரு வேண்டுதல் அவருக்கு வச்சீங்கன்னா, எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வேண்டுதல் எல்லாம் அவர் கேட்கிறாரு? கேட்டார்னா அவர் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் தெரியும் அவர் கேட்டார்னாலே பதில் வந்துருச்சு? அதான் சொல்றாரு, நீதிமான் செய்கிற ஊக்கமான அந்த வேண்டுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு போய் நீங்க உங்க வாழ்க்கைக்காக என்ன ஜெபம் பண்ணுவீங்க? குடும்பத்துக்காக, என்ன சபைக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, என்ன நீங்க என்ன ஜெபம், ஒரு ஆத்துமாவுக்காக என்ன ஜெபம் பண்றீங்களோ அதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்டுக்கொண்டிருக்கார். கேட்கிறவர் அதை நிச்சயமா நமக்கு கொடுப்பாரு. கொடுப்பதுன்னு அடையாளமா சொல்றாரு, உனக்கு முன்பாக இதோ நல்ல நாட்களை வச்சிருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கு? நல்ல வாயத்தம் சொல்லுங்க, எனக்கு முன்பாக என்ன இருக்கு? கர்த்தர் ஒருவர் தான் நல்லதை நமக்கு செய்ய முடியும். ஆமென். எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நல்ல நாட்களை நீர் வச்சிருக்கிறீர். சொல்லுங்க வாயத்திறந்து, எங்களுக்கு முன்பாக நல்ல நாட்களை வச்சிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்க எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே இன்னைக்கு பயத்தோட வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்ல, இல்ல இல்ல பயப்படாத, நான் உனக்கு முன்பாக நல்ல நாட்களை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு கலக்கத்தோட பயத்தோட தான் வந்திருக்கிறேன். இந்த காரியம் முடியுமா? இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா? இதுல நான் மேற்கொள்ள முடியுமா? இதுல என்ன நடக்க போதோ என்று அங்கலாய்த்து வந்திருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு,
இல்லை, காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஏன்னா நல்ல நாட்களை கர்த்தர் எனக்கு முன்பாக அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே எனக்கு முன்பாக, ஆண்டவரே நல்ல நாட்களை நீர் கட்டளையிட்டு இருக்கிறதினாலே எல்லா ஆண்டவரே குறைவுகளையும், எல்லா ஆபத்தையும், எல்லா ஆண்டவரே நஷ்டங்களையும், எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே நீர் எனக்காக மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் நம்புறோம். ஆண்டவர் நல்ல நாட்களை நான் காணணும் என்பதுக்காக நான் எப்படி அதை காண முடியும், எப்படி அதை அனுபவிக்க முடியும் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு நீ சொல்லி கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒவ்வொன்றையும் எங்க வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல நாளாய் நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன தீமையெல்லாம் எனக்கு ஆண்டவரே பிசாசு உண்டாக்கி இருக்கிறானோ அதை எல்லாம் நீர் அதமாக்கி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தோல்விகளையும் நீ ஜெயமாக மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அந்த ஆயுதம் எல்லாம் வாய்க்காமல் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா நாவையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட விதத்துல எங்களுக்கு முன்பாக நீர் நல்ல நாட்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அதை 100% நம்புகிறோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.